வணக்கம். வணக்கம். என் செல்வங்களே, ஒரு பழைய வீடியோவில் ஒருவனுக்கு பசியாக இருக்குதுன்னு அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் பாட்டு பாடிருந்தான். அவனை பார்த்து ஒருவன், உனக்கு பசியாக இருக்குதா, உனக்கு உணவே கிடைக்கலையா, சரி நீ மண்ணை சாப்பிடு, மண்ணை உன்னை சாப்பிட்றதுக்கு முன்ன நீ அந்த மண்ணை சாப்பிடு, அளவோடு நீ மண்ணை சாப்பிட்டால் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ இறந்து போக மாட்டாய். மண் புழுகளை பாருங்கள், அது மண்ணைத்தான் தின்று வாழ்கிறது. அப்படி என்று சுருக்கமாக ஒருவர் சொன்னார். என்ன ஐயா, மண்ணை சாப்பிட சொல்லுகிறீர்களா அப்படி என்று கேட்டான். மண்ணை சாப்பிடு, உனக்கு மண்ணை சாப்பிட்டு பழகிக்கொள்ளு, உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுடு அப்படின்னு சொன்னார். நான் சிறு வயதில் மண் மேலே எனக்கு ரொம்ப ஆசை. அப்போது யாருக்கும் தெரியாமல் நான் வெளியில் வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்பப்போ மண்ணை சாப்பிடுவேன். அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் செத்து போகல, ஆனால் அதனுடைய விளைவு வேறு விதமாக இருந்தது. அது பிறகு சொல்லுகிறேன். மண்ணை சாப்பிட்ட அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது என்று. என் உறவினர் சகோதர பாசத்தோடு ஏதோ அவர் சொல்ல நினைக்கிறது எனக்கு சொல்வதற்கு முன் என்னை ஒரு கேள்வி கேட்டார். குழந்தை எப்படி பிறக்கிறது உனக்கு தெரியுமான்னு என்னை கேட்டார். அதாவது நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை, குழந்தை எப்படி பிறக்குதுன்னு தெரியுமாடா உனக்குன்னு கேட்டார். சொன்னேன், இந்த வாந்தி எடுக்கிறாங்களே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வாந்தி எடுக்கிறாங்களே அப்பப்போ, நான் அதை பார்த்துக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச உண்மை, இந்த வாந்தி எடுக்கிறாங்களே அதில் குழந்தை பிறக்குது அப்படின்னு நான் நினச்சின்னு இருந்தேன். அதே இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறதுலேருந்து குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் சிரித்து விட்டு, இல்லைடா அப்படி இல்லை, குழந்தை இப்படியெல்லாம் பிறக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார்.
எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஓகே. அப்புறம் எனக்கு இன்னொரு அனுபவம் கிடைச்சது. நான் நினச்சேன், சாதாரணமாக குழந்தை வந்து பெண்களுக்கு தான் குழந்தை பிறக்கிறது அப்படி என்று நான் நினச்சிருந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஆண்மகனுக்கு குழந்தை பிறந்தது. என்னது, ஆண்மகனுக்கு குழந்தை பிறந்ததா? ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. அவனுக்கு எப்படி பிறந்ததுன்னா, பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் இடம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆண்மகனுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு எப்படி பிறந்தது என்றால், அவனுக்கு வேறு வழியில் குழந்தை பிறந்தது. எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன். அவனுக்கு இரட்டை குழந்தை, எல்லோருக்கும் இரட்டை குழந்தை பிறப்பது பார்த்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்சவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. ஒரு ஆண்மகனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. ஆண்மகனுக்கு 4 குழந்தையா? எஸ், இரட்டை குழந்தை பிறப்பதை போல 4 குழந்தைகள் ஒரே சமயத்தில் பிறந்தது. அதை நான் பார்த்திருக்கிறேன். என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்த்தாக்கா நீங்கள் என்னவோ சொல்கிறீங்களே தாத்தா. ஏன் சொல்கிறீங்களே? ஓகே, சுருக்கமாக முடித்து கொள்கிறேன். இந்த மண் சாப்பிடுவதால் ஏற்பட்ட பலன் என்ன நடந்தது என்றது அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான், நான் சிறு வயதில் அடிக்கடி மண் சாப்பிட்னேன். இந்த மண் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிட்டது. 1க்கு 4 குழந்தை எனக்கு பிறந்துச்சு. ஏன்னு சொல்லுவாங்களே தாத்தா, நீங்கள் ஜோக் தமாஷ் பண்ணாதீங்க தாத்தா. சொல்லுங்கள் தாத்தா, என்ன தாத்தா இது? என்ன விஷயம்னா, நான் இந்த மண்ணை சாப்பிட்டுன்னு இருந்தேன் இல்லையா, அதில் எனக்கு வயிறு நோவு அதிகமாக ஆகிப்போச்சு. வயிறு நோவு அதிகமாகிடுச்சு. நான் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வயிறு ரொம்ப நோவுதும்மா, வயிறு ரொம்ப நோவுதும்மான்னு. ஏன்டா ராஜா, ஏன் வயிறு நோவுது, என்ன சாப்பிட்ட? சரி வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு கூட்டின்னு போனாங்க. டாக்டர் என்னை பார்த்துட்டு, இவனுக்கு வயிற்றில் ஏதோ தொந்தரவு இருக்குது, சரி வெயிட் பண்ணுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க, மருந்து சாப்பிடுங்க, ஏதோ கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் எனக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகமாகி போச்சு. என்ன, நான் பாடுற பாட்டை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் மற்றவங்கெல்லாம் கூட, என்ன இவன் பிரசவ வேதனை போடுறாங்கல்ல, அந்த மாதிரி துடிக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு 2-3 நாள் ஆகிப்போச்சு, ஒரு 10 நாள் ஆச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப வயிறு நோவாச்சு. சரி அம்மா எனக்கு டாய்லெட் வருதுமா சொல்லிவிட்டு நான் டாய்லெட்டுக்கு போனாக்கா, என்னுடைய டாய்லெட்டில் 4 புழுக்கள், ஏறக்குறைய ஒரு 6 அங்குலம் இருக்கும் புழுக்கள், ஒரு சுண்ட வரல் அளவுக்கு 4 புழுக்கள் என்னுடைய நான் மலஜலம் கழிக்கும்போது 4 புழுக்கள் மலஜலம் வழியாக வந்தது.
பார்த்தா உயிரோடு இருந்துச்சு. நான் அதுதான் சொல்கிறேன். அந்த 4 புழுக்கள் அந்த மண்ணு சாப்பிட்டதுனால ஏற்பட்ட விளைவை நினைக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது, எங்கேயோ பிறக்குது. எனக்கு வேற எங்கேயோ பிறந்தது 4 குழந்தைங்க, புழுக்கள். அது நான் ரொம்ப நாளா நான் அதை நினச்சினே இருந்தேன். சரி உங்ககிட்ட ஒரு வேடிக்கையா அதை சொல்லலான்னு சொன்னேன். நம்ம மண்ணை சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி வயிற்று புழுக்கள் எல்லாம் வரும். சில குழந்தைகள பார்க்குறோம், அது அப்பப்போ மண்ணுங்கள சாப்பிட்டுட்டாக்கா டாய்லெட்டில் அவங்களுக்கு புழுக்கள் உருவாகி வெளியே வரும். அதனால் பசி எடுத்தால் கூட மண்ணை சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே செல்வங்களே, வணக்கம்.